கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன், இது என் சத்திய வாக்குங்கிறாரு பாபா. இது வரைக்கும் நிறைய அருள் வாக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இது என் சத்திய வாக்கு அப்படின்னு சொன்னது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். எத்தனை பேர் பாபாவிடம் இதை பற்றி கேட்டிருக்கிறீர்கள், இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதற்காகத்தான் இப்படி ஒரு பிரமாதமான அருள் வாக்கை கொடுத்திருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன், இது என் சத்திய வாக்குங்கிறாரு. நிச்சயமாக சாய்நாதரின் வாக்கு சத்திய வாக்கு, அற்புதமான வாக்கு. உங்கள் அத்துணை பேருக்கும், உங்கள் நான் சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம் அத்துணை பேருக்கும் பாதுகாப்பாய் இருக்கும் என்பது சத்தியமான உண்மை. இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாஸ்டருடன் பேசி கொண்டிருக்கும் சகோதரி. மகன் ஸ்கூல் லைஃப் முடித்து காலேஜுக்கு போகிறாரு. அவனுக்காக பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைக்கிறார்கள். பாபா, ஒரு நல்ல கல்லூரியை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று தெரியும், ஆனால் என் பாக்கெட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி கல்லூரியை கொடுங்கள், அவனோடு சுற்றி அத்துணை நல்ல மனிதர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கிறார்கள். சாய்நாதர் அமர்க்களப்படுத்துகிறார். அதுதான் சாய்நாதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனை சகோதரிகள் இந்த கோரிக்கையோடு பாபாவிடம் முறையிட்டிருக்கிறீர்கள்னு தெரில. உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த சகோதரி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் மகனோட போகும்போது கீழே விழுந்துட்டாங்க. 3 இடத்துல தசை கிழிந்து விட்டது. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மருத்துவர்கள் சொன்ன விஷயம், ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். மிகப்பெரிய தொகையை சொல்கிறார்கள். சகோதரி சொல்கிறாங்க, இவ்வளோ தொகை எனக்கு செலவு பண்ணுறதுக்கு என்னால் முடியாது பாபா, உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும், ஆப்ரேஷனே இல்லாமல் என்னை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ஒரு தேங்க்ஸ் லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம்னா, இன்றைக்கி அற்புத அருள் வாக்கு என்ன கொடுத்தார் சாய்நாதர், உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன். அதற்கு ஒரு அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். திண்டுக்கல்லை சேர்ந்த சகோதரி சுகப்பிரியா அவர்களுக்கு, சகோதரிக்கு பாபானா பிடிக்காது, இப்படி தான் ஆரம்பித்தாங்க. அண்ணா எனக்கு பாபாவை பிடிக்காதுன்னா என்ன, எல்லாரும் பாபா பாபாங்கிறாங்க, அப்படி என்ன மிகப்பெரிய தெய்வமா அப்படிலாம் நினச்சிருக்கேன் நான். ஒரு கட்டத்தில் என்னை ஆட்கொண்டார், நான் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தார். அதான் உண்மை, சத்தியமான உண்மை. நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர் என்பதற்கு மீண்டும் ஒரு அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சகோதரி சுகப்பிரியாவின் அற்புதம். இன்றைக்கி டைட்டில் அற்புத வாக்கு கொடுத்தார் இல்லைங்களா, சத்திய வாக்கு கொடுத்தார் இல்லைங்களா, அதை சகோதரிக்கு அற்புதமாக கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார். அதாவது நம்ம எல்லாருமே பாபா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு காத்திருக்கோம். எந்த ரூபத்தில் பதில் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் தான் முடிவு பண்ணுறார். பிரமாதமாக பதிலை கொடுக்கிறார். அதுவும் சகோதரி சொல்கிறாங்கன்னா, கோபுரம் டிவியின் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சாய்நாதருங்கிறாங்க. இல்லை எவ்வளோ எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா கோபுரம் டிவிக்கு. கோபுரம் டிவி ரசிகர்கள் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு என்பதை இந்த அற்புதத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் கொடுத்த அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன், இது என் சத்திய வாக்குன்னே சொல்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது, வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சச்சரிதம். நான் எல்லாரையும் சொல்லுவேன், தினமும் சச்சரிதம் படியுங்கள் சொல்லிகிட்டே இருக்கேனா, தினமும் ஒரு சாப்டராவது படிங்கன்னு சொல்கிறேன். இல்லைனா படிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, நம்முடைய சேனலில் ஆடியோ கொடுத்துருக்கோம் அற்புதமாக. இந்த வாரத்தோடு 49 எபிசோடு ஃபினிஷ் ஆக போகுது. இன்னொரு எபிசோடு தான் இருக்குது, அதுவும் அடுத்த வாரத்தோடு ஃபினிஷ் ஆகிடும்.
நான் பாபாவிடம் ஆசைப்பட்டு கேட்டது, ஹேமத் பந்த் ஐயா வந்து ஜூன் மாதத்தில் தான் சச்சரிதத்தை முடித்தார். அதே போல் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் செய்யுங்கள்னு சொன்னேன். பாபா அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு செய்தார். இந்த ஜூன் மாதத்தில் சச்சரிதத்தை படித்து முடிக்கும்படி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். அந்த ஒளிபரப்பும் பிரமாதமாக இப்போ முடிய போகுது, 50 எபிசோடோடு முடிய போகுது. யாரெல்லாம் சப்தாகம் செய்யணுமோ, நவாகம் செய்யணுமோ, அற்புதமாக ஆடியோவாக கேட்டு செய்யலாம். நீங்கள் அழகாக கண்டினியூஸாக 6 எபிசோடு 7 எபிசோடு கேட்கணுமான்னு கேட்டால் இல்லை, பிரிச்சுக்குங்க. காலையிலேருந்து மாலை வரை ஒரு எபிசோடாக டயத்தை பிரிச்சுக்கிட்டு அழகாக அந்த அற்புதமாக அந்த சப்தாகத்தையோ நபாகத்தையோ முடித்து உங்களுடைய கோரிக்கையை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. வாங்க இப்போ நம்ம பிரமாதம் அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம், ஆயிரக்கணக்கான சகோதரிகள் பாபாவிடம் வைத்திருக்கும் கோரிக்கை உள்ள அற்புதம். என் மகன் என் மகள் ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, கல்லூரி போகிறாங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் காத்திருக்கோம் இல்லையா? நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி, மகன் அற்புதமாக படிக்கக்கூடிய மகன், ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பார், டாப் ரேங்க் தான் ஸ்கூலில். அவர் ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டாரு, இப்போ கல்லூரிக்கு போகணும். சகோதரிக்கு என்னென்னா, மகன் நல்லா படிக்கக்கூடிய பையங்கிறதுனால அவன் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி நல்ல கல்லூரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அப்படி ஒரு கல்லூரி தான் மகன் தேர்ந்தெடுப்பார். அப்படி மகன் தேர்ந்தெடுத்த கல்லூரி லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா ஃபீஸ் எல்லாம் எங்கேயோ இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு $50,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய தொகையை என்னால் பேர் பண்ண முடியுமான்னு தெரில. பாபா, நீங்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க. சகோதரிக்கு ஒரு வழக்கம் இருக்குது. நம்ம கோபுரன் டிவியில் சகோதரிகள் செய்வது போல் ஒரு தேங்க்ஸ் லெட்டர் எழுதி பாபாவோட பாதத்தில் வைக்கிறது வழக்கம். ஏற்கனவே அவங்க ஆஃபீஸில் 2 பேருக்கு பிரச்சனை. அவங்களுக்காக சகோதரி ஒரு கடிதம் எழுதி பாபாவின் பாதங்களில் வைத்தார்கள். பாபா ஆசீர்வாதம் செய்து அவர்களுக்கு நல்வழி காட்டினார். அதே போல் என்னுடைய மகனுக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். நல்ல கல்லூரி நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியும். அஃபோர்டபுள் காலேஜ், எனக்கு என்னுடைய பாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்லூரியை கொடுங்கள் பாபா. அதை நீங்கள் நிச்சயமாக கொடுத்துட்டீங்க. அப்படி தான் சகோதரி எழுதி வைக்கிறாங்க. அடுத்து சகோதரி கேட்ட ஒரு அற்புதமான விஷயம், என் மகனை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பது போல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி கல்லூரியில் தான் பசங்கள்லாம் நிறைய பேர் அப்படி தவறான பாதைக்கு இழுத்து செல்லப்பட்டு நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அப்படிங்கிறது நம்ம பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்காகத்தான் சகோதரி இந்த கோரிக்கையை வைத்தார்கள். இது 2ஐயும் எழுதி அப்பாவின் பாதத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்பா, நான் இதை மறந்துட்டேன்ப்பா, இது 2ஐயும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள். இந்த நம்பிக்கைக்கு சாய்நாதர் பதில் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். மகன் அற்புதமாக ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் அப்ளை பண்ணிட்டார். எல்லா காலேஜும் அப்ளை பண்ணியிருக்கார். அவர் காலேஜ் அப்ளை பண்ணதெல்லாம் பார்த்தா எல்லாம் பெஸ்ட்டு காலேஜ் எல்லாமே. சகோதரி சரி எந்த காலேஜ் வருதுன்னு பார்ப்போம், நமக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியும்னு அந்த கல்லூரியில் சேர சொல்லுவோம் மகனை. அப்படி இல்லைன்னா மகன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவோம், தம்பி அந்த காலேஜ் வேண்டாம் வேறு காலேஜ் சேர்ந்துக்கிறியான்னு கேட்போம். இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்பாவிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம், அவர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை சகோதரிக்கு பிரமாதமாக இருக்குது. இப்போ ஒரு அற்புதமான கல்லூரியை மகன் தேர்ந்தெடுத்தார், அப்ளை பண்ணியாச்சு. கல்லூரியிலேருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு லெட்டரும் வந்துருச்சு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா சகோதரி முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த $50,000, நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், நான் ஒரு $50,000 ஃபீஸ் அந்த மாதிரி தான் வருது. ஐயோ, இவ்வளோ பெரிய தொகை நம்மகிட்ட இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாளே அந்த கல்லூரியிலிருந்து இமெயில் வருகிறது. உங்கள் மகன் அற்புதமாக படிக்கிறார், அவர் ஸ்கூல் லைஃப்பில் பிரமாதமாக படிச்சிருக்காரு, அவருக்காக எங்கள் கல்லூரியின் சார்பாக நாங்கள் போட்ட ஃபீஸ் தொகையிலிருந்து 50% ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறோம். சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. அந்த இமெயிலை அப்படியே பார்த்தாங்க, ஓடி போய் அப்பாட்ட போய் நன்றி சொன்னாங்க. அப்பா, என்கிட்ட அவ்வளோதான் தொகை இருக்குது, நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்து என் மகனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம கட்டுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு யோசித்தா அவர் பாதங்களில் கொண்டு போய் சமர்ப்பிக்கும் போது
நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் செய்கிறார் என்பதை என் அற்புதத்தின் மூலம், என் மகனுக்கு புரிந்த அற்புதத்தின் மூலம் பாபா இதை நிரூபித்திருக்கிறார். எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ள சொல்லுங்கள். சகோதரி அற்புதமாக கடிதம் எடுத்து வச்சாங்க இல்லையா, அந்த கடிதத்திற்கு பாபா எப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்கள். இன்றைக்கி யாருக்காக இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் எனக்கு தெரியல, அவருக்கு தெரியும், பிரமாதமாக தெரியும். உனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டுங்கிறது தான் இந்த அற்புதத்தின் மூலமாக அப்படி இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறார். அடுத்த சகோதரிக்கு அடுத்த கோரிக்கை, என் மகனை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்க வேண்டும், அவனோட ரூம்மேட் நல்ல பையனாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கி மகன் சொன்ன விஷயம், அம்மா எனக்கு ரூம்மேட் யாருன்னு கேட்டால் நீங்கள் அசந்துடுவீங்கம்மா, என் கூட 1ஆம் கிளாஸ்லேருந்து படித்த என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரூம்மேட் அப்படிங்கிறாங்க. சகோதரி மீண்டும் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. ஏன்னா அந்த பையன் அவ்வளோ அற்புதமான பையனாக அவன், இத்தனைக்கும் விளக்கார பையன்தானா, அவன் ரொம்ப தங்கமான பையனாக அவன், என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் மகன் மீதும் அழுக பெற்று உள்ளவன். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க பாருங்கள். பாபா எப்படி கொண்டு வந்து அழகாக சேர்த்து விடுறாரு பாருங்கள் எல்லாத்தையும். அதாவது நம்முடைய கோரிக்கையை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நாம் பேசுவதை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மைங்கிறது இது மூலம் நிரூபிக்கிறார். சகோதரின் அற்புதத்தின் மூலம் நீ என்ன கோரிக்கை வைக்கிறியோ உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருவேன்னு பாபா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் இல்லைங்களா. இது சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, எல்லோருக்கும் உண்டு. பாருங்கள் கவுளி அடிக்குது. இது வரைக்கும் இவ்வளோ சவுண்டாக நான் கேட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் இதை நான் சொல்லி முடிச்சோட கவுளி அடிக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் கோரிக்கைகளை அவரிடம் எழுதி சமர்ப்பியுங்கள். நான் தான் சொல்லுவேன், நான் பாபா கிட்ட எழுதியே வைங்க. பாபா எனக்கு இதை முடிச்சு கொடுங்க பாபா, நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்கன்னு தெரியும், வைங்க. அவர்கிட்ட கேட்காம நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் இல்லைங்களா. நம்ம அப்பா இல்லையா, நம்முடைய தாய் தந்தை தாயுமானவர் எல்லாம் அவர் தானே. அற்புதமாக கேட்போம், நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இப்படி முதல் அற்புதமே அமர்க்களப்படுத்தின சாய்நாதர். அடுத்து பாருங்கள், தமிழகத்தை சேர்ந்த சகோதரி அகிலாண்டேஸ்வரியின் வாழ்வில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருங்க. ஆப்ரேஷன் சேர்த்து எங்கிட்ட காசு இல்லை பாபா, ஆப்ரேஷனும் இல்லாமல் பண்ணுங்க பாபா. பாருங்கள் எவ்வளோ பெரிய கோரிக்கை பாருங்கள். இந்த சகோதரி அதே தான் பண்ணாங்க. ஒரு கடிதம் எழுதினார்கள் பாபாவிற்கு, பாபா எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் என் கால்களை குணப்படுத்தியதற்கு நன்றி பாபா அப்படின்னு சொல்லி எழுதி பாபாவின் பாதங்களில் வச்சுட்டாங்க. பாபா என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்கள், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி கண்ணீரோடு தான் நம்மள்கிட்ட பேசினாங்க. ஆனால் சாய்நாதரின் கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. நான் என்ன கோரிக்கையை எழுதி வைத்தேனோ அந்த கோரிக்கையை அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தார் சாய்நாதர். சத்தியமான உண்மை. நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நாம் யார் என்பது அவருக்கு தெரியும். அவர் தான் தெளிவாக சொல்கிறார், உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன், இது என் சத்திய வாக்குங்கிறார். அதனால் யாருமே கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அடுத்த அற்புதத்தின் மூலம் நமக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். பிரமாதமாக பாருங்கள், பிரமாதமான அற்புதம் அது. சரி, சகோதரி அகிலாண்டேஸ்வரின் அற்புதத்துக்கு வருவோம். சகோதரி மகனோட வண்டியில் போயிட்டுருக்காங்க, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. எந்திரிக்கவே முடியல, நிற்கக்கூட முடியல. என்னடா அது விழுந்ததுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல், அம்மா 3 இடத்துல ஜவ்வு பெருசாக கிழிஞ்சிருக்கு, நிச்சயமாக ஆப்ரேஷன் தான் செய்யணும் அப்படின்னாங்க. சகோதரி தயக்கத்தோடே கேட்குறாங்க, எங்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது. இல்லை, உங்கள் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் செலவு பண்ணிட்டு வேணால் க்ளைம் பண்ணிக்கோங்க, எங்கள்கிட்ட அந்த கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிலாம் இல்லை அப்படின்ட்டாங்க. சகோதரிக்கு அது ஒரு வருத்தம். சரி சார், எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொன்ன தொகை தூக்கி வாரி போட்டு சகோதரிக்கு மிகப்பெரிய தொகையை சொல்கிறார்கள். சரி சார், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து அந்த முதலுதவி மட்டும் பெற்றுக்கொண்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அப்பாவிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பா, என்னால் இவ்வளோ பெரிய தொகையை செலவு செய்ய முடியாது, எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் எப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷனே இல்லாமல் இதை குணப்படுத்துங்கள். மருத்துவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க 3 இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. ஆனால் சகோதரி பாபா என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, என்னால் செலவு பண்ண முடியாது, நீங்கள் ஆப்ரேஷனே இல்லாமல் என்னை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புங்கள், அமர்க்களப்படுத்துங்கள் பாபா. இதுதான் கோரிக்கை. எழுதி பாபாவின் பாதத்தில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வேறு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. சரி, வேறு ஹாஸ்பிட்டலில் வேறு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த தொகையை விட ஜாஸ்தி தான் சொல்கிறாங்களே தவிர கம்மியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த
ஒரு மாற்று மருத்துவமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் இது ஏம்மா இப்படி ட்ரை பண்ணுறீங்க, மாற்று மருத்துவம் இருக்குமா, அது ட்ரை பண்ணுங்கம்மான்னாங்க. இப்போ சகோதரி அந்த மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ மாவு கட்டு போட்டு ஏதோ பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது செஞ்ச உடனே வலி நல்லா குறையுது. சகோதரிக்கு என்னென்னா, நமக்கு குணமாயிருச்சு, அப்போ என் ஆசீர்வாதம், ஆப்ரேஷன் இல்லாமல் முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு 10 நாள் வேலைக்கும் போயிட்டாங்க. 10ஆவது நாள் பார்த்திங்கன்னா கால் வீங்கிருச்சு, எடை கூடமாக வீங்கிருச்சு, காலை கீழே வைக்கவே முடியல. மீண்டும் அப்பாவின் பாதங்கள் தான். அப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா, என்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி வைங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஆங்கில மருத்துவத்தை அணுகுகிறார்கள். அந்த டாக்டர் எல்லாம் பார்த்தவரை, அம்மா அந்த மருத்துவர்கள் சொன்னது கரெக்டு தான், உங்களுக்கு 2 இடத்துல அந்த கிழிஞ்சது சரியாயிடுச்சு, ஆனால் ஒரு இடம் ரொம்ப ரணமாகிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அந்த இன்ஃபெக்ஷனை குணப்படுத்திட்டு தான் ஆப்ரேஷன் செய்ய முடியும், இவ்வளோ தொகையாகும். சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். அப்பா நான் இப்போ உங்களுக்கு மீண்டும் லெட்டர் எழுதுகிறேன், எனக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் என்னை குணப்படுத்துங்களப்பா, என்கிட்ட அவ்வளோ தொகை இல்லைப்பான்னு சொல்லிட்டு பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்கிறார்கள். அந்த மருத்துவர்கள் ஃபிசியோதெரப்பிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன்லாம் குறைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர். அற்புதமாக சகோதரி அந்த மருத்துவரின் அறிவுரைப்படி ஃபிசியோதெரப்பி கையாள்கிறார்கள். 15 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பாபாவை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த உதி எடுத்து அந்த இடத்துல காலில் தடவிக்கிட்டு பாபாவிடம் ஃபுல் பிரார்த்தனை கோரிக்கையை வைத்து விட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த மருத்துவர் ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்கேன் பார்த்த டாக்டர், எம்மா யூ ஆர் லக்கிமான்னார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க என்ன, அந்த இடம் நல்லா சேர்ந்துருச்சுமா, உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை. அதுதானே சாய்நாதர் இல்லையா, எவ்வளோ பெரிய கோரிக்கை, எப்படி சிம்பிளாக முடிச்சு கொடுத்துட்டார் பாருங்க. அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்தார்கள் சகோதரி அகிலாண்டேஸ்வரி. நான் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடியுங்கள், அவர் பாதங்களில் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு சாய்நாதரின் பாதங்களில். அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் துனி பூஜையின் தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாய்நாதரின் அருளாசியோடு ஞானசாய் பாபாவினுடைய துனி பூஜை தரிசனம். அந்த துனி பூஜை நடக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனையை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். அந்த புனித நெருப்பு உங்களுடைய பேட் கர்மா எல்லாத்தையும் எரிச்சு தள்ளும் இல்லையா. அதுக்காக தானே அந்த நெருப்பையே ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம இல்லையா. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் பிரார்த்தனைகளுக்கு சாய்நாதர் பதிலளிப்பார். இன்றைக்கி துனி பூஜையின் தரிசனம் இருக்குது, வியாழக்கிழமைங்கிறதுனால துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் இன்றைக்கி டைட்டிலுக்கு ஒரு ஆப்டாக ஒரு அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன், இது என் சத்திய வாக்கு. இது ஒரு சகோதரிக்கு பாபா கொடுத்த ஒரு அற்புதமான சத்திய வாக்கு. அதுதான் இன்றைக்கி டைட்டிலாக வைக்க சொல்லியிருக்காரு. இன்றைக்கி டைட்டிலாக வச்சுருக்கோம். அதை என்ன அற்புதம், பிரமாதமான அற்புதம். நம்பிக்கையே இல்லாத ஒரு சகோதரியை ஆட்கொண்டு சகோதரி கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் கோபுரன் டிவியின் மூலமாக பதிலை சொல்லி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்க. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். விஷ்ணும் சதிவர்ணம் சர்வஜம் பிரசன்னவதனம் த்யாயேது சர்வகுணபடாந்தே அதிபுரோ தேவம் சகலவிடேதனாஹம் நிட்டாதாம் ஸ்ரீயமர்த்தமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்ப க்ஷேமதைரியவித்யவதய ஆயுராரோக்யைஸ்வர்யாணாம் அபிவர்த்தேதமரோகதிதகாந்திரகாசித்தீர்த்தம் தனதானிய சக்ஷந்தான சகல சௌபாகியகார்த்திதம் தேக ஆரோக்கியதாமன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்தியர்த்தம் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்திர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்திர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்திர்த்தம் மன சந்தோஷகர பிராப்திர்த்தம் சகலகாரிய ஜெயகர பிராப்திர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமக. பாதாரவிந்ததோ சுதான மத்திய கிருஷ்யமஹ மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவிருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் சாயிநாதாய நமः. ஓம் லக்ஷ்மீநாராயணாய நமः. ஓம்
காம சிவமாருக்யாலி ரூபாய நமகாவும் தேசதாகினே நமகாவும் கோதாவரி தலசிரடி வாசினி நமகாவும் பக்தகதாளத நமகாவும் சர்வகிருத்வாதினி நமகாவும் பூதாவாசாத நமகாவும் பூத பவிஷத் பௌர்திதாத நமகாவும் காலாதீதாத நமகாவும் காலாத நமகாவும் காலகாலாத நமகாவும் காலதர்ப்பதமனாத நமகாவும் மிருத்யுஞ்சயாத நமகாவும் அமர்தியாத நமகாவும் மர்தியா பயப்பிரதாத நமகாவும் ஜீவாதாராய நமகாவும் சர்வாதாராத நமகாவும் பக்தாவன சமர்த்தாத நமகாவும் பக்தாவன பிரதிங்காத நமகாவும் அன்னமஸ்திரதாத நமகாவும் ஆரோக்கியநேமதாத நமகாவும் தனமாங்கல்ய பிரதாத நமகாவும் மிருத்யுஷிதாத நமகாவும் புத்திர மித்திர களத்திரமந்துதாத நமகாவும் யோகே நமகாத நமகாவும் ஆபத் பாந்தவாத நமகாவும் மார்க வந்தவே நமகாவும் முக்தி முக்தி ஸ்வர்கா பவர்கதாத நமகாவும் பிரியாய நமகாவும் பிரீதி வர்தனாத நமகாவும் அந்தர்யாமே நமகாவும் சச்சிதாத்மே நமகாவும் அனந்தாத நமகாவும் ஆனந்தாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் பரபிரம்மணே நமகாவும் பரமாத்மே நமகாவும் பரமசுகதாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் ஞானஸ்வரூபிணே நமகாவும் ஜெகதமுத்ரே நமகாவும் பக்தானாம் மாதுருதாது பிதாமகாத நமகா பக்தவயபிரதாத நமகாவும் பக்தவராதிநாத நமகாவும் பக்தானுகிரக காதராத நமகாவும் சரணாகத வஸ்தராத நமகாவும் பக்தி சக்தி பிரதாத நமகாவும் ஞான வைராக்கியதாத நமகா பிரேம பிரதாத நமகா சம்சய கர்த்தை துருபல்ய பாப கர்ம வாசனா க்ஷேகராத நமகா சாய்நாத குருவே நமோ நமः அநேக கோடி பிரார்த்தனாஞ்சலிம் சமர்ப்பஜாமி ஓம் शिरडिप्रवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं व्याधिनिवारणं सकलकार्यजयकरं प्राप्त्यर्थं गुरुगुरु जगजम्बं ओं गुरुवारं वन्दना मृत्युर्मुक्षीयमामृदाः धनं धान्यं पशुं भगपुत्रलाभं सदसंस्तरं दीर्घमायुः ज्ञानसायिनाथपरिपूर्ण अनुग्रहप्रसादफलसिद्धिरस्तु साईनाथ महाराज की जय। அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இது வரைக்கும் நமக்கு எத்தனையோ அருள்வாக்கு கொடுத்துருக்கார், சத்தியவாக்கு கொடுத்துருக்கார் சாய்நாதர். முதன்முறையாக இப்படி ஒரு சத்தியவாக்கு கொடுக்கிறார். ஏன்னா யாரெல்லாம் இந்த கோரிக்கையோடு அவரை அணுகியிருக்கிறீர்கள் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன், இது என் சத்திய வாக்குங்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்கள். இன்றைக்கி பிரமாதமான ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதத்தை நமக்கு நிகழ்த்தியிருக்கிறார் சாய்நாதர். அதற்காக ஒரு அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்லை சேர்ந்த சகோதரி சுகப்பிரியா அவர்கள், கல்லூரி மாணவி. இவங்க ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் வந்து அம்மாவும் பொண்ணும் தங்கி இருக்கிறாங்க. அங்கேருந்து தான் கல்லூரிக்கு போயிட்டு வராங்க. ஊர் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. நாங்கள் சாட்டர்டே சண்டே ஆனால் எங்கள் ஊருக்கு போயிடுவோண்ணா. இதுதான் எங்களுடைய வழக்கம். எல்லோரும் பாபா பாபா பாபான்னு கும்பிட்றத பார்த்தா எனக்கு கோபம் தான் வந்தது. எனக்கு என்ன ஒரு தாத்தா தானே அவர், வயதான பெரியவர். அவர் என்ன அப்படி செஞ்சிட போகிறாரு? எவ்வளோ அற்புதங்கள் அவருக்கு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அவர் தான் செய்கிறாரா? எனக்கு நம்பிக்கை இல்லை. சகோதரிக்கு அப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டு தான் பாபாவை பற்றி சகோதரிக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தது. சகோதரி யாருடைய பாதங்களை பிடிக்கலாம்னு அப்படி அல்லாடும்போது சாய்நாதர் வந்து பிரமாதமாக நிற்கிறார். அவர் தானே ஆட்கொள்வார் எப்போதுமே. நம்மை ஆட்கொள்வது சாய்நாதர் தான். நான் போய் பாபாவை வணங்கினேன்னு யாரும் சொல்லவே முடியாது. பாபா தான் நம்மை ஆட்கொள்வார். அற்புதமாக சகோதரி சுகப்பிரியாவை ஆட்கொண்டார். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார்ண்ணா. நான் அவர் சண்டையெல்லாம் போட்டிருக்கோண்ணா. சகோதரி பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாயிட்டாங்க பாருங்கள். அற்புதமாக இந்த காலகட்டத்தில் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு சாய்நாதர் அற்புதமாக பதில் கொடுத்தார் கோபுரன் டிவியின் மூலமாக. என்ன அற்புதம், அதை நம்ம தரிசனம் செய்வோம். சகோதரியின் தாயும் தனியாக ஒரு ஊரில் தங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் கல்லூரிக்காக. அம்மா வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்ட் அம்மா. என்ன அடுப்பில் இருக்குன்னு, இது அம்மானு இல்லை, எல்லா சகோதரிகளுக்கும் இது உண்டு. பாலை வச்சுருப்பாங்க. பால் பொங்குற நேரத்துக்கு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. பால் பொங்கிடும், அடுப்பு அணைஞ்சு போயிடும்.
இல்லையா? இது நிறையா வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம். சகோதரியின் தாய்க்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதுண்டு. சகோதரியின் தாய் வந்து அடுப்பில் ஒரு பொருளை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போய் கீழ் வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சகோதரிக்கு ஏதோ கேஸ் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது கேஸ் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அம்மான்னு கூப்பிட்றாங்க. அம்மாவை காணோம். பால்கனி வழியாக எட்டி பார்த்தா அம்மா கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வருது? கிச்சன்லேருந்து தானே கேஸ் ஸ்மெல் வருது. நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் போனால் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கு, கேஸ் ஸ்டவ்வு. ஆனால் அடுப்பு எரியவில்லை. அங்கே பலமான காற்று வீசுது. அந்த காற்றுல அடுப்பு அணைஞ்சு போச்சு. சகோதரி ஓடி போய் அடுப்பு அணைச்சிட்டாங்க. அடுப்பை அந்த இக்னேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னம்மா அது இந்த மாதிரி நீங்கள் அசட்டையாக இருந்துட்டீங்க, நான் வந்து பார்த்தேன் சரியாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சகோதரிக்கு அப்போ ஒரு நினைவு வருகிறது, என்னை இங்கே வர வைத்தது யார்? சாய்நாதர் இல்லையா? அதானே உண்மை இல்லையா? பாபா அழகாக உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன். அற்புதமாக சகோதரியை கொண்டு வந்து அங்கே சேர்த்தாரு. அங்கே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் இது சகோதரி கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய வாயிலேருந்தே வர வேண்டும் பாபா, உங்களுடைய அருள் வாக்காக எனக்கு அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாபாட்ட போய் நின்று, என்னையை நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் காப்பாற்றிருக்கீங்க பாபா, கரெக்டு. ஆனால் என் குடும்பத்தையும் இதுபோல் காப்பாற்றுவீர்களா? இன்றைக்கி காப்பாற்றின மாதிரி. இன்றைக்கி நான் காலேஜ் போல் இருந்தேன், நான் டக்குன்னு வந்தேன், பார்த்தேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் செய்ய வச்சிங்கன்னு தெரியும். ஆனால் இது நீங்கள் தான் செய்ய வைத்தீர்களா? நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றினீர்களா? இதற்கு எனக்கு ஒரு பதில் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு கல்லூரி கிளம்புறதுக்கு முன்னாடி கோபுரம் டிவியோட வாட்ஸ்அப் பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வாசகத்தை சாய்நாதர் நம் கோபுரம் டிவி வாட்ஸ்அப் குரூப் மூலமாக கொடுக்கிறார். உங்கள் முழு குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வேன் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். அவர்கள் என்னை வணங்குகிறார்களோ இல்லையோ என்பது முக்கியமில்லை. நீங்கள் என் பக்தராக இருப்பதால் உங்கள் குடும்பம் முழுவதும் என் பொறுப்பாகும். ஷீரடி சாய் பாபா. அமர்க்களப்படுத்திட்டார். என்ன வரிகளில் சகோதரி கேட்ட கேள்விக்கு அற்புதமான பதில். இதில் ஹைலைட்டான விஷயமே, அந்த குடும்பத்தில் சகோதரி மட்டும்தான் பாபாவை கும்பிடுறாங்க, மீதி யாரும் கும்பிடுறதில்லை. அதற்கும் பதில் சொல்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். அந்த வாசகத்தை ஒரு வாட்டி படிக்கிறேன், கேளுங்க. அமர்க்களப்படுத்திட்டார். உங்கள் முழு குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வேன் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். அவர்கள் என்னை வணங்குகிறார்களோ இல்லையோ என்பது முக்கியமில்லை. நீங்கள் என் பக்தராக இருப்பதால் உங்கள் குடும்பம் முழுவதும் என் பொறுப்பாகும். ஷீரடி சாய் பாபா. எப்படி ஆப்டா பதில் கொடுத்தார் இல்லையா? அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன். இது என் சத்திய வாக்கு, சத்தியமான உண்மை. அது பாபாவின் வாக்கு, சத்திய வாக்கு தான். அதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது. இன்றைக்கி எதற்காக இந்த சத்திய வாக்கு கொடுத்துருக்காருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் இந்த கோரிக்கையை பாபாவிடம் வைத்தீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். உங்கள் அத்தனை பேருக்கும் இன்று பதில் சொல்லி இருக்கிறார். நான் உங்கள்னு திருப்பி சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம அத்தனை பேருக்கும் பதில் சொல்லி இருக்கிறார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கி இல்லையா? இன்றைக்கி அருள் வாக்கு வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உன்னை மட்டும் காப்பாற்றுவேன்னு சொல்லலை, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாய் வைத்துக்கொள்வேன்கிறார் சாய்நாதர். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? மிகப்பெரிய சக்தியிடமிருந்து நம்ம அத்தனை பேருக்கும் அற்புதமான ஆசீர்வாதம். நாம் அத்தனை பேரும் கொடுத்து வைத்தவர்கள். அற்புதமான சத்திய வாக்கிற்காக பாபாவுக்கு ஒரு நன்றியை சொல்லி இன்று 3 அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்தினார். அது அமெரிக்கா சகோதரி மகனுக்காக ஒரு பிரார்த்தனை. அப்பா என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்லூரியை பெற்றுக் கொடுக்குறார். அப்போ அந்த ஃபீஸுக்கு என்ன பண்ணுறது பாபா? அங்கே ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறார் பையனுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அப்புறம் என் மகன் வந்து ரூம்மேட், நல்ல ரூம்மேட் வேணும் பாபான்னா அவங்க கூட சின்ன வயசுலேருந்து படித்த ஒரு பையனை ரூம்மேட்டாக அலாட் பண்ணுறார். அவர் இருக்கார், கவலையப்படாதீங்க. நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அடுத்து அந்த அகிலாண்டேஸ்வரி சகோதரி, என்கிட்ட காசு இல்லை பாபா, ஆப்ரேஷன் வேண்டாம் பாபா, உனக்கு வேண்டாம், உனக்கு எதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் உனக்கு குணப்படுத்துகிறேன். அமர்க்களப்படுத்துகிறார். பாபா என்னை காப்பது போல் என் குடும்பத்தையும் காப்பீர்களா? சுகப்பிரியா கேள்வி கேட்குறாங்க. எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள் கோபுரம் டிவியின் மூலமாக. இதிலிருந்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார். நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரமாதமாக நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர்.
அடுத்த எபிசோட் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக உண்டு என்பதை நிரூபிக்கிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். எதற்காக இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்து மாணவர்கள் மாணவிகள் அற்புதமாக படிக்க வேண்டும் பாபா, உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் பாபா. அதற்காகத்தான் இன்றைக்கி பிரார்த்தனை. ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.